லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. வெளியில் சொன்னால் சோழியை முடிச்சு விட்ருவேன். கற்பழிச்சதோட மட்டும் இல்லாமல் 2வது மாடியில் அந்த கீழே தள்ளி விட்டும் கைகால் உடைஞ்ச நிலையில் வெளியில் சொல்ல முடியாத துர்பாக்கிய நிலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் பல அதிர்ச்சியான தகவல்கள் குவைத்தில் வெளியாகிட்டே இருக்குது, ஒன்றன் பின் ஒன்றாக. அதில் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அதிர்ச்சியிலையும் மிக பயங்கர அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. எங்களுடைய இலங்கை பணிப்பெண் ஒருவர் குவைத் நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. வந்து ஒரு 2 மாதம் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குற சூழலில் அவங்களுக்கு வந்து 2வது மாடியிலேருந்து விழுந்து கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சி முகமெல்லாம் வந்து காயமாகின நிலையில் இருக்கிறாங்க. ஏன் காயம்? இந்த வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயிலெல்லாம் வந்து சரியான காயம், வாயில் காயம், உடம்பெல்லாம் ஃபுல்லாகவே கை கால் எல்லாமே கட்டுத்தான், ஃபுல்லாகவே கை கால்லாம் கட்டு போட்டு தான் வச்சுருக்குது. ஏன் ஃபுல்லாக விழுந்ததால் அந்த அளவுக்கு காயம். 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே. இந்த சம்பவத்தை எனக்கு வந்து சமூக ஆர்வலர் ஒருத்தர் தான் கொடுக்குறாரு, எங்களை மாதிரி ஒரு யூடியூபர். இவருக்கு இந்த தகவல் போகுது. ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது ஒரு தமிழ் பொண்ணுக்கு. இந்த பொண்ணு வந்து கஃபீலுடைய மகன் துஷ்பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறமா 2வது மாடியிலிருந்தும் தள்ளி விட்டுருக்கிறான். இந்த பெண்ணுக்கு நியாயம் பெற்றுக் கொடுங்க, இந்த பெண்ணுக்குரிய பிரச்சனை என்னன்றதை பாருங்க சகோதரா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பேசினதோட உடனே சகோதரர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் சம்மந்தப்பட்ட நோயாளியை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஏஜென்ட்டால் ஒருத்தரை நியமித்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. யார் வந்தாலும் யார் பார்த்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணணும். ஏஜென்சி வந்து என்ன என்ன அந்த லேடி வந்து கேட்குறாங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன பிரச்சனை, யார் நீங்கள், நான் யாருன்றதை தூதரத்தில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருக்கிறாரு. வீடியோ எடுத்திருக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அடுத்தது அந்த பெண்ணோட பேசியிருக்கிறாரு. பேசின பிறகு டீட்டெயில்ஸ் வந்து இதுதான்ன்றது தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த சகோதரர் வந்துட்டார். வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உடனே என்ன செய்யறாரு, தூதரகத்துக்கு அறிவிக்கிறாரு. 2 நாள் கழிச்சு 2 பெண் அதிகாரிகள், ஒரு ஆண் அதிகாரி, தூதரக அதிகாரிகள் போறாங்க நேரடியாக. இவர் போயிட்டு வந்து 2 நாள்ல நிறைய அந்த அரபி ஆளுங்களும் சரி, ஏஜென்சி ஆளுங்களும் சரி நிறைய வந்து போயிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த துப்பு கொடுத்தவங்க வந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னொரு விடயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். எந்த காரணத்திலையும் என் உயிர் போகும் நிலையிலும் கூட எனக்கு தகவல் தாராங்க தானே, இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தகவல் தாராங்க தானே, அதை வந்து ஒரு காலமும் நாங்கள் வெளியிட மாட்டோம். எங்களை பிடிச்சி ஆயுள் தண்டனை ஜெயில் கைதியாத்துக்கு உள்ளே போட்டாலும் சரிதான், யார் உனக்கு தகவல் தந்தாங்கன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தகவல் தந்தவங்களை கடைசி வரைக்கும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் எனக்கு தந்த தகவல் யார் அப்படின்றத ஒருபோதும் நான் வெளிக்கொண்டு வர மாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இல்லையா, இவங்க அனுப்பினது யார் அனுப்பினா இந்த தகவலோட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஃபோனில் அவங்க அனுப்பின சட்டில் எதுலேயுமே இருக்காது. ஏன்னா அது வந்து சொல்லுவாங்க இல்லையா, பத்திரிகை தர்மம் அப்படின்னு ஒன்று, மீடியாவில் வந்து அது வந்து ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா தகவல் கொடுக்குறவங்களுடைய பாதுகாப்பு அது நம்மளுடைய
பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. அதனால சார் இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ அந்த சகோதரி வந்து பார்த்துட்டு என்ன செய்கிறார், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இந்த வார்டு உடனே போங்க அப்படின்னு தூதரகத்தை அனுப்பி விடுறாரு. தூதரகத்தை அனுப்பி விடணுமோ தூதரக அதிகாரிகள் எல்லாரும் போகிறாங்க. போய் உடனே பார்த்து என்னம்மா என்னாச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்த்துச்சு வேலை பாருங்க இந்த பொண்ணு. உடனே சொல்லிடுச்சு, இல்லை நான் மாடியிலேருந்து நான் தான் தவறி விழுந்துட்டேன், இல்லை நான் நாட்டுக்கு போகணும்னு நானே தான் வேணும்னே விழுந்துட்டேன், வேற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறமா அந்த தகவல் கொடுத்த சகோதரர் அவங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்காங்க முரண்பாட்டில். ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு. சரின்னு அதுக்கப்புறமா விட்டாச்சு. கழுதவன் தலையெழுத்து என்னவோ அது பண்ணி தொலைன்னு. அதுக்கப்புறமா வாய்ஸ் போட்டிருக்கிறாங்க. வாய்ஸை கேட்போமா? சம்பளம் தந்தாக்கிட்டேன் நாட்டுக்கு. அடுத்த மாதம் இப்போ வேலை உள்ள இப்போ நான் ஒரு பொடியன் இளந்தாரி பொடியன் நெல்லெடுப்பு தான் தப்ப வந்து நடந்தவன் நான் இது உள்ளுக்குள்ளாக உடல்ல தள்ளி விடுதேன். கோவத்துல பிடிச்சேனே ஜன்னலால தள்ளி விடுத்தாங்க. வெளியால அடிச்சு முகத்துல நெத்திரியை அடிச்சு முடிச்சு வெளியால ஜன்னலால தள்ளி விடுத்தான். என்னைய கோவத்துல பொடியனோட நான் போகலன்னு சொல்லி நீங்க ஒரு நியாயத்தை வாங்கி தரணும், எனக்கு எப்படியாவது உதவி செஞ்சு என்னை நாட்டுக்கு அனுப்பணும். எப்படியாவது எனக்கு 2 புள்ள விடாது. எனக்கு இந்த கையும் இல்லாது. எனக்கு 2 பிள்ளைகள் அம்மா மாற்றுவாங்க. இங்க எப்படியாவது எனக்கு ஒரு உதவியை செஞ்சு மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளையும் அவரு இழந்து போயிட்டாரு. 2 பிள்ளை 2 எங்க அவங்க வீட்டுக்காரர்கள் தான் பாக்குறாங்க. பரவானி ஹாஸ்பிட்டல்லாம் இப்ப நான் இருக்கிறேன். இப்பதானே நான் வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல் 9 நாள் ஆயிட்டு என்ன 6 மந்த்ல பாக்குறல. வீட்டுக்கார கூடிய சொன்னா நடந்த விஷயத்த நீ வெளியால சொன்னிய சொன்னா நீ வீட்டுக்கு போய் சொல்லக்கூடாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொன்னாலும் நீ நமக்கு போட்டுவேன். பண வசதி இருக்குது, பண வசதி இருக்கு, நான் போட்டுவேன் என்று வச்சு நீ விரட்டினவன். எனக்கு நீங்க போலீஸால உதவி செஞ்சு எனக்கு நல்லபடியாக நாட்டுக்கு அனுப்பணும். நீ எனக்கு உதவி செய்ய எனக்கு வணக்கம். உங்களுக்கு தான் எனக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். ஹலோ சார், நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க சார். நான் வந்து கடைசியில் மாற்றிட்டோன்னு சொல்லி நான் முதல் சொன்னதுதான் சார் உண்மை. எனக்கு முதல் சொன்னதான் சார் நான் உண்மை. நீங்கள் சார் எனக்கு எப்பயாவது மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிச்சு மட்டும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன், அதனால் முதல்ல அந்த மிடத்துக்கிட்ட சொன்னதில் உண்மைதான். அந்த கொடியன் என்னைய இது திரும்பியும் பலகாரமாக கூப்பிடையும் ஜன்னலுக்கிட்ட போய் என்னை அந்த கொடியை சொன்னான். நானா பிடிச்சிருந்தேன்னா நான் கொண்டு போட்டுருவேன். நீ ஜன்னலால் புழு அந்த கொடியை சின்னவன் நானா பிடிச்சா அவனை கொண்டு போட்டு நான் கதையை மாற்றி சொல்லி விட்டுருவேன். நீ அப்படின்னு தெரிஞ்சுன்னா உனக்கு உண்ட உயிருக்கு தான் உனக்கு பெரிய சாபத்து வராது சொல்லையும். அந்த கொடியை என்னை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொன்னா எனக்கு தான் அவனுக்கு தான் இதாகுமா. நீ அப்படி போடுவோம். நான் உன்னை எப்படி நினைச்சேன்னா நான் உன்னை கொண்டு போட்டு நான் கதையை மாற்றி சொல்லிடுவேன் சொல்லி எங்கிட்ட மிரட்டையும். நீ போய் ஜன்னால புள்ள சொல்லி நான் போய் விழுந்துட்டேன் சார். எனக்கு சொன்னா எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கிட்டாங்க சார். நீங்க ஆன கடவுள் மாதிரி அந்த இடத்துக்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த கொடி இப்படி சொல்லி அந்த கொடி இப்படி சொல்லியிருந்தான் சார். நீ விழுந்துரும் சொல்லி நான் தான் சார் விழுந்துனேன்.
இல்லைங்க சார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று 6 ஏரியா சார் 2 பேர் வந்தாங்க. இந்த மதியம் ஒரு ஆள் வந்தார். மதியம் ஒரு ஆள் வந்து இது இந்த கையெழுத்து வேணும் அந்த சாமான் பாஸ்போர்ட் சாமான் ஐடென்டி சாமான் எல்லாம் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இன்றைக்கு வரையாமண்டாரு கையெழுத்து வாங்க. எங்களுக்கு தெரியாது. நேற்று பின்னேரம் போலீஸுக்காரால் ஒரு ஆள் வந்தார். அதுவும் 6 பின்னோடு தெரியாது. நான் அந்த பொடியை நடந்த மாதிரி தான் அந்த ஆளுக்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு சின்ன மாதிரி தான் அந்த வந்த போலீஸுக்காரால் ஒரு ஆள் வந்தார். அவர்கிட்ட அப்போ தான் நான் சொன்னேன்னா அந்த பொடியை தப்பா நடந்தது தான் நான் சொன்னேன். சரி பின்னால் உதவி சொன்னா நான் செய்யறேன்னு போனாரு. என்னத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. 6 அனுப்பி வந்தாங்கன்னு தெரியாது. நீங்க சார் எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு பயமா கிடக்கு சார். நீங்க சார் எனக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். என்னை மன்னிச்சிருது நீங்க சார் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும். எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு பயமா கிடக்கு. ஒரு ஆக்கள் வந்து ஒரு மாதிரியா அதையும் இதையும் காட்டி காய்ச்சி போறாங்க. அந்த பொடியை என்னிட்ட தப்பா நடந்தது தான் சார். எனக்கு கோர்ட்டில் போனா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நான் நம்பிக்கையில் இருக்கேன். நீங்க சார் எனக்கு நியாயத்தை வாங்கி தரணும். என்னை நான் மன்னிச்சு கொள்ளுங்க சார். நான் வைக்கிறேன் சார். எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அதிகாரிகள் அனுப்பி எப்படியாவது இந்த கேஸ் மட்டும் வெளியே வந்திருந்தா நம்ம கேட்கறது தான் நஷ்ட ஈடு. 50,000 தினார் நாட்டு காசுக்கு 5 கோடி ரூபா கேட்டாலும் 10 கோடி ரூபா கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். 1 லட்சம் தினார் கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். புரியுதா? இது வந்து அதாவது பலாத்காரம் ப்ளஸ் கொலை முயற்சி இல்லையா? கற்பழிப்பு ப்ளஸ் கொலை முயற்சி. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வாய்ஸ்லேயே நான் விடலை, பாதியிலேயே நான் வந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதிகாரிகள்கிட்ட போய் மாற்றி சொன்னதால இன்னைக்கு ஒரு பைசாவும் இல்லாமல் கைகால் உடைஞ்ச நிலையில் நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு உதவியும் இல்லை. ஏன்? தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தார், தானேதான் கீழே விழுந்தேன் என்று. இனிமேல் குவைத்துக்கும் வர முடியாதமாறு ஃபிங்கர் வச்சு அனுப்பப்படுறாங்க தற்கொலை முயற்சி பண்ணிய குற்றத்துக்காக. நாங்கள்லாம் இரவு பகலாக உட்காந்து உங்களுக்காக போராடி எத்தனையோ வழக்கு கேஸு பிரச்சனை எத்தனையோ எதிரிகளை சம்பாதிச்சு போராடுறோம், எப்படியாவது உங்களுக்கு நியாயங்களை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த சிச்சுவேஷன் இவங்க ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே அவ்வளோ ப்ரொடெக்ஷனையும் யார் எடுத்திருப்பாங்க? தூதரகம் எடுத்திருக்கோம். உடனே போலீஸுக்கு அறிவிச்சிருந்தா போலீஸ் அதிகாரிகளால் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். வீட்டில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன்ஸ் வந்தால் ஓகே, நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவனுங்க வீடு, அவனுங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க தான் வெளியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏன் பயப்படணும்? மக்களே, நீங்கள் பயப்படுற ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய அந்த சுய நம்பிக்கை இழக்கிறீங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு இன்னொரு பெண் போய் அதே மாதிரி அந்த நசராணியால் பாதிக்கப்படத்தான் போகுது இல்லையா? ஓமா சொல்லுங்க. இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அந்த வீடு அந்த அந்த குடும்பத்துக்கு பணிப்பெண் கொடுக்காத மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, தண்டனை கொடுத்துருப்பாங்க. செவியர் எக்ஷன் எடுத்திருந்தா, சரியான ஒரு சிவியரான எக்ஷன் எடுத்திருந்தா, நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அவன் திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவனுக்கு அசால்ட்டு, வார யாராக இருந்தாலும் கை வைப்பான். செஞ்ச ஒரு தவறால பாருங்க, அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அடுத்தது குற்றவாளியும் தண்டிக்கப்படலை. ஆனால் இன்னும் ஒரு பெண் அதே மாதிரி பாதிக்கப்பட போறா அப்படின்றதான் இப்போ இருக்கிற பெரிய ஒரு உறுத்தல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுன்னா தயவு செய்து அதை பயன்படுத்துங்க, தயவு செய்து அதை யூஸ் பண்ணுங்க. அந்த பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தால் நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய அந்த பின்னால் வரக்கூடிய அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு தொழிலாளி, அந்த இடத்தை நிவர்த்தி செய்ய வரக்கூடிய இன்னொரு தொழிலாளியும் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையில் முகம் கொடுக்காம தப்பலாம் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த செய்கிற தவறால்
நீங்கள் செஞ்சுட்டு போன தவறால் இன்னைக்கு அதே வீட்டுக்கு இன்னொரு பணிப்பெண் போய் அதே மாதிரி கஷ்டப்படத்தான் போகிறா, அதே மாதிரி கஷ்டப்பட்டு பாதிக்கப்படத்தான் போகிறா. அதனால் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. இந்த மாதிரி தவறுகளை இதன் பிறகாவது பண்ணாதீங்க. அன்பார்ந்த சொந்தங்களை, அவங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதுதான் நிலைமை பணிப்பெண்களுடைய. இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரை. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல் மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.